தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 22ஆம் வாரம் செப்டம்பர் 5ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்று நாம் புனித அன்னை தெரேசா கன்னியருடைய நினைவை நம்ம கொண்டாடுறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கரெக்டுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு புனிதை யார் அப்படின்னா நம்ம அன்னை தெரேசா, ஓகேங்களா? ஸோ நம்ம அன்னை தெரேசா எவ்வளவோ தொண்டுகள் ஆற்றிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உயிரோடு வாழும்போதே அவங்கள என்ன சொன்னாங்க, நடமாடும் புனிதருங்கிற சொல்கிற அளவுக்கு அவங்க புனிதத்தன்மையோடு வாழ்ந்தாங்க. எவ்வளவோ ஏழைகளுக்கு, எவ்வளவோ நோயாளிகள், வித்தியாசமான நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே, அம்மா அப்பா பசங்க குழந்தைங்க கூட இருக்கிறவங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நோயை கூட நம்ம அன்னை தெரேசா, ஓகேங்களா, நம்ம மதர் தெரேசா அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோட நான் செய்கிறதெல்லாம் கடவுளுக்கே செய்கிறேன் அப்படின்ட்டு கடவுளுடைய அந்த கோட்பாட்டோடு வாழ்ந்தவங்க நம்ம அன்னை தெரேசா, ஓகேங்களா? ஸோ இன்று நாம் அன்னை தெரேசாவை நம்ம மனதில் இருத்தி அவங்கள மாதிரி நாமளும் சகிப்புத்தன்மையோடவும் கடவுள் மேலே பற்றாத, அதாவது விட முடியாத ஒரு அன்போடும் பாசத்தோடும் முழு நம்பிக்கையோடும் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம மனசு எப்படி மாறும்? புனிதத்தன்மையாக மாறும். கரெக்டுங்களா? சரி, வாங்க நற்செய்திக்கு போகலாம். நற்செய்தி பாருங்களேன், ஏசப்பா செம்மையாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்னது? நிறைய இடத்துல ஏசப்பா மக்கள் எல்லாம் கூட்டமாக அவர் பேசுறதை கேட்குறதுன்னு கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, அவரை நெருக்கி தள்ளுறாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்ணாரு, போடா அப்படின்ட்டு படகுல சீமோன் பேரோ படகு சொல்லி ஏறி உட்காந்து அதிலிருந்து கற்பிக்கிறார். இதில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா கற்பிக்க தான் தொடங்குறாரே தவிர, ஓகேங்களா, அங்கங்கே சில டைம் நோய்களை குணப்படுத்துறாரு. அப்படி அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், நோய் இருக்கிறவங்களாம் வாங்கடா குணப்படுத்திட்டு போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணல. நோயும் குணப்படுத்துகிறாரு, பட் கற்பிக்கவும் தொடங்குறாரு. நான் போன பிற்பாடு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, கற்பிக்கிறாரு. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன பாவம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தராரு.
ஓகேங்களா. ஆனால் சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது தியானத்துக்கோ எங்கேயாவது போனால் வெறும் அந்த நம்ம நோய் நீங்கணும், அது நீங்கணும், இது நீங்கணும், அதுக்கு மட்டுமே போகிறாங்களே தவிர ஆன்மாவுக்கு தேவையான சில பாடங்களை வந்து கற்றுக்கிறதே கிடையாது. ஃபாதர் என்ன தான் பிரச்சனை வச்சாலும் அதை கண்டுக்கிறது கிடையாது. இவங்களுக்கு தேவை, நான் இன்றைக்கி ஒரு நோயோடு போயிருக்கேன், இல்லை கடன் தொல்லையோடு போயிருக்கேன், இல்லை கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலை இல்லை, இது சரியாகணும் அவ்வளோதான் அப்படின்னு தான் போகிறீங்களே தவிர, யாராவது அவங்க சொல்லக்கூடிய நற்செய்தி, அவங்க சொல்லக்கூடிய பிரசங்கத்தை கேட்கணுன்னு அதுக்கு நினச்சிருக்கீங்களா? ஸோ இனிமேலாவது நாம் என்ன பண்ணணும், நோய்களை குணப்படுத்தணும் நமக்கு தேவைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை ஏற்று நம்ம செயல்பட்டோம்னா, முடிஞ்ச அளவுக்கு கடவுள் நமக்கு எல்லாமே அவரே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவார். நம்ம கேட்கணுன்னு கூட அவசியம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ கடவுள் சொல்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா, நாம் எதுவும் கேட்க தேவையில்ல. கடவுள் அழகாக கொடுப்பாரு. நீங்கள் நினச்சதை விட வேறு லெவலில் கொடுப்பாரு. அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் ஒரு சில பேரை கேட்டு பாருங்கள் அனுபவித்தவங்கள்ட்ட. நான் இதுதான்ப்பா கேட்டேன், ஆனால் கடவுள் இப்படி பண்ணிட்டாருப்பா. ஒன்றும் இல்லை, நான் இந்த ஒரு பாவத்தை விட்டுட்டேன், அந்த பாவத்தை விட்டோன்னே எனக்கு கடவுள் இப்படி ஒரு உயர்த்தி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம், இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள மனிதனாக வாழ்ந்தோம்னா கடவுள் நம்மளையும் மேன்மேலும் உயர்த்துவார், புனிதத்தன்மை அளவுக்கு உயர்த்துவார். மீன் பிடிக்கிற பேதுருவை எப்படி உன்னை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன்னாரோ அந்த மாதிரி நம்மளையும் நமக்கும் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றுவார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாம், அதாவது செப்டம்பர் 5 நாம் என்ன கொண்டாடுவோம், ஆசிரியர்கள் தின விழா. ஓகேங்களா. ஸோ இதை கேட்பவர்கள் யாராவது ஆசிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஓகேங்களா. ஸோ ஆசிரியர் பணியை அர்ப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற ஒரு வேத வாக்கோடு நிறைய பேர் உழைச்சிட்ருக்கோம். ஓகேங்களா. அந்த உழைப்பு வந்து மேன்மேலும் தொடரணும் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் துணையோடு இருந்தோம் அப்படின்னா தான் மேன்மேலும். ஏன்னா அவர் கற்பதில் வல்லவர் என்ற நற்செய்தியை பாருங்களேன், அவர் வார்த்தையை கேட்டு திரளான மக்கள் கூடியிருந்தாங்க. நீங்கள் டீச் பண்ணும்போது இந்த மாதிரி கூடி இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஹெட் யார், நம்ம ஏசப்பா. ஸோ அவர்கிட்ட வேணும்னா அவரோட பவர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளும் எளிமையாக மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஓகேங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.